சோனியா காந்தி அப்படி இல்லை. இது திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் அது. என்ன ஸோ அதை வந்து நீ அவசரப்படாத அப்படின்னு தன் பையனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கூட்டணிங்கிறது வேற, என்ன ஆட்சி இருக்குது, பிஜேபி எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் திமுக நம்மளுக்கு தேவைப்படும், அவசரப்படாத. அதனால் இந்த தேர்தலில் அடம் பிடிச்சி தேவையில்லாமல் கூட்டணி இழந்துட வேண்டாம் அப்படிங்கிறது சோனியா காந்தியுடைய நிலைப்பாடு. அவங்க பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதன் நிலைப்பாடு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கொஞ்சம் கீழே இறங்கி ரைட்டு திமுக சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மண்ணிலைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் நீங்கள் அம்மாவுக்கும் பையனுக்குமே ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு உரசல் இருந்தது இந்த விஷயத்தில். காரணம் என்னென்னா, ராகுல் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். இல்லைன்னா நான் இப்போ சீட்டு கொடுத்தாதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்தாரு. காரணம் என்னென்னா, ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு டிவிக்கு இருக்குங்கிற ஒரு தைரியம். பட்டு சோனியா காந்தி இல்லை வேண்டாம், நீங்கள் டிவிக்கெல்லாம் ஒரு பெரிய லெவலில் அடுத்தடுத்த விஷயங்களில் வரப்போகிறதில்ல, உன்னோட ட்ராவல் பண்ண போகிறதில்ல. ஒரு வேளை ஜெயிச்சுட்டா விஜய் சினிமாவுக்கு போயிடுவார், காங்கிரஸுக்கு ஒரு நல்ல கூட்டணி இழந்துடுவார், திமுக சேர்த்துக்காதுல்ல. நீங்கள் டிவிக்கே நம்பி நீங்கள் போயிட்டீங்கன்னா, நேற்று வந்த ஒரு கட்சியோட நம்பி நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும்.